வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல இப்போ மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்கள் வெளியேறுகிற விஷயம்தான். அதிமுகவிலிருந்து விலகிறேன் அப்படின்னு செம்மலை அவர்கள் அறிவித்திருக்கிற தகவல் இப்போ அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதுவும் சாதாரணமா இல்லை நண்பர்களே. செம்மலை அவர்கள் பேசி சில விஷயங்கள் தான் இப்போ அதிகமா பேசப்பட ஆரம்பிச்சிருக்கு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. என்னோட ஆதங்கத்தை வெளியே காட்டாம தலைமையை கௌரவிச்சு தொடர்ந்து பணியாற்றிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி செம்மலை அவர்கள் மனவேதனையோட பேசியிருக்கிற விஷயம் அதிமுக உள்ள அரசியலில் பல கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்கு. அது மட்டுமில்ல நண்பர்களே, இப்போ இணையதளத்திலையும் அரசியல் வட்டாரத்திலையும் செம்ம ட்ரெண்டிங்கா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு வரி என்னன்னா, கற்பூரம் கரையலாம் கட்சி கரையலாமா? இந்த ஒரு வரியைத்தான் இப்போ பலரும் பல விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது சாதாரண கருத்தா இல்ல கட்சி தலைமையை மறைமுகமா விமர்சிக்கிற விஷயமா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் அமைச்சரவையில முக்கிய பொறுப்புல இருந்த செம்மலை அவர்கள் அதிமுகவோட முக்கியமான சீனியர் தலைவர்கள்ல ஒருவரா பார்க்கப்பட்டவர். அப்படிப்பட்ட செம்மலை அவர்கள் இப்படி கட்சியில் இருந்த வெளியேற விஷயம் அதிமுகக்குள்ள இன்னும் ஏதாவது பெரிய அதிருப்தி இருக்கான்னு சந்தேகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா பேசப்படுற விஷயம் என்னன்னா, இது ஆரம்பம் மட்டும்தானா இல்ல இன்னும் பல முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து வெளியே வர போறாங்களா? இந்த மாதிரி கேள்விகள் தான் இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதிமுகக்குள்ள இன்னும் பெரிய மாற்றங்கள் நடக்க போகுதா இல்ல மீண்டும் எல்லாரும் ஒன்னா சேர போறாங்களா? இப்படியும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. தமிழக அரசியல்ல அடுத்த சில நாட்கள் ரொம்பவே முக்கியமானதா மாறிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? செம்மலை அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு சரியான விஷயமா இல்லனா அதிமுகவிலிருந்து விலகல்கள் இன்னும் வருமா அல்லது மீண்டும் எல்லாரும் ஒன்றா இணைய போறாங்களா? உங்க கருத்துக்களை கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உள்ளதை பேசி நல்லதை பகிர்ந்து நல்ல நாளை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.